ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வானலி சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது. இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டை நான் தட்டி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை மறுபடியும் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா விழுத அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியோடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்தது. இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கிரேட்டரில் பெரிய கண்ணு இருக்கு, கிரேட்டரில் துருவி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் துருவிட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போதுங்க இதுக்கு. இப்போ துருவி சேர்த்தாச்சு. நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ 2 முட்டை நம்ம உடைச்சு சேர்த்தாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு 7லேருந்து 8 பிரெட் துண்டு எடுத்துக்கோங்க. பெரிய துண்டு பிரெட்டாக வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் அப்படி இல்லைன்னா மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே கூட நீங்கள் செய்யலாம். கட் பண்ணினா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுனால நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை வச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பிரெட் துண்டை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பிரெட் துண்டு எடுத்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா அழுத்திட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க முட்டை கலவையில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை முட்டை கலவையை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரெட் துண்டை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட் துண்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஷேலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பெரட்டி வச்சுருக்க பிரெட் துண்டை பேனில் சேர்த்துருங்க. இப்போ இதே மாதிரியே மீத இருக்க பிரெட் துண்டையும் ஒன்றா நீங்கள் முட்டையில் கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால சிம்மிலே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டை நல்லா வெந்து வரும். இப்போ எல்லா ப்ரெட்டையுமே திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டோடைய சைட்லேயும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ ப்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சைட்லேயும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இது மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. அதே மாதிரி உள்ள சாஃப்டாக நம்ம வச்சுருக்க ஃபில்லிங் நல்ல காரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.